ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோல்டு காயினுக்கான வேஸ்டேஜஸ் அண்ட் ஜிஎஸ்டி எப்படி கணக்கீடு பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்றது, உங்களுக்கு கமெண்ட்ல போடுறதை விட நான் இப்படி சொன்னா கரெக்டா புரியும். இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் 11,275 ரூபாய். ஸோ எத்தனை கிராம் வாங்க போறோமோ அந்த கோல்ட் ரேட் கூட நம்ம இன்டூ பண்ணிக்கணும். இப்போ நீங்க 2 கிராம் வாங்க போறீங்களா இல்ல 3 கிராம் வாங்க போறீங்களா, இன்னைக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறது 1 கிராமுக்கு. ஸோ 1 கிராமோட ரேட் பாத்தீங்கன்னா 11,275 ரூபாய் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கான வேஸ்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் ஒரு கடைக்கு மாறுபடும். இன்னைக்கு நான் 2% எடுத்திருக்கேன். 1 கிராமுக்கு 2% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது 11,275 ரூபாய் இன்டூ 2% போட்டிங்கன்னா 225 ரூபாய் வருது. இப்போ கோல்ட் ரேட்டையும் வேஸ்டேஜையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா 11,500 ரூபாய் வரும். இந்த 11,500 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டி போட்டுக்கணும். போட்டோம்னா 345 ரூபாய் வருது. ஸோ இன்னைக்கு நீங்க 1 கிராம் வாங்கினீங்கன்னா 11,845 ரூபாய் வருது. ஸோ இப்படிதான் நம்ம கோல்டு காயினுக்கும் கோல்டு ஜுவல்லரிக்கும் செய்கூலி சேதாரம் கணக்கீடு பண்ணணும். சிஸ்டர், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.